ரூபாயிலிருந்து 500 மின் கட்டணத்தை குறைக்கலாம். எப்படி தெரியுமா? கோடையில் மின்கட்டணம் அதிகரிப்பது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய கவலையாகவே இருந்து வருகிறது. அதனை சரி செய்ய ஒரு சிறந்த வழி வீடுகளுக்கான சோலார் பேனல்கள். இந்தியாவில் பல வீடுகள் 24 மணி நேரமும் மின்சாரம் பெறவும் மின் கட்டணத்தை மிச்சப்படுத்தவும் சூரிய ஒளியை பயன்படுத்துகின்றனர். ஒருவர் சூரிய சக்தியை இயக்க விரும்பும் மின் சுமை மற்றும் பட்ஜெட்டை பொறுத்தது ஆன் கிரிட் அல்லது ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்தியாவில் வசிப்பவர்கள் தற்போது அதிக நபர்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வீடுகளுக்கு சோலார் பேனல்களை பொருத்துவதன் மூலம் நிலையான எதிர்காலத்தை நம்புகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மருத்துவர் அகிலாண்ட பாரதி தனது வீட்டில் 2 மாதத்திற்கு மின் கட்டணமாக 12,000 ரூபாய் வரை செலுத்தி வந்துள்ளார். தற்போது சோலார் பேனல்களுக்கு மாறிய பின்பு நெட்வொர்க் சார்ஜாக 500 ரூபாய் மட்டுமே மின் கட்டணமாக செலுத்தி வருகின்றார். இதன் மூலம் அதிகப்படியான மின்சாரம் தயாரிப்பதற்கு தேவையான எரிவாயுவை சேமிக்க முடியும். மேலும் மின்சாரத்தை விற்பனை செய்யவும் முடியும் என்று உறுதியளிக்கின்றார். நான் டாக்டர் அகிலாண்ட பாரதி சங்கரன் கோயிலில் இருக்கேன். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி சோலார் பேனல் போட்டிருக்கோம். இது மூலமாக எலக்ட்ரிசிட்டி நல்லா ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் யூசேஜ் நிறையாங்கிறதுனால ஒரு 12,000 18,000 வரைக்கும் கூட இபி பில் வந்திருக்கு. 2 மாதத்துக்கு பார்க்கும்போது 1,500 யூனிட்டுக்கு மேலேயே வரும். அதனால் இப்போ ரொம்ப அது சமாளிக்க முடியலன்னு சொல்லி சோலார் பேனல் போட்டோம். இப்போ 10 கிலோவாட்டுக்கு நாங்கள் இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். இப்போதைக்கான தேவைக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி 5 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இது போட்ட அப்புறம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது நம்மளுக்கு. டெய்லி ஒரு சராசரியாக 20லேருந்து 23 யூனிட் வரைக்கும் ஜெனரேட் ஆகும். நல்ல வெயில் அடிச்சதுன்னா 25 யூனிட் கூட ஜென்ரேட் ஆகும். வெயில் கம்மியாக இருந்ததுன்னா 10 யூனிட் 12 யூனிட் அந்த மாதிரி இருக்கும். சராசரியாக நம்ம ஊருடைய தட்பவெப்ப நிலைக்கு 23 யூனிட் தாராளமாக ஒரு நாள் ஜென்ரேட் ஆகும். அது நம்ம ஒரு மெயின் மீட்டர் மூலமாக இபிக்கு போகுது, இபி லைனுக்கு போகுது ஒரு மல்டிமீட்டர் மூலமாக. அது நம்ம பேலன்ஸ் பண்ணி இப்போ ரொம்ப குறைஞ்சி நம்மளுக்கு 2 மாதத்துக்கு சேர்த்து ஒரு ஆவரேஜாக 500லேருந்து 600 ரூபாய் வரைக்கும் தான் இப்போது கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே பில் வந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. அதனால் அந்த சோலார் பேனல் போட்டது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நம்மளுக்கும் ரொம்ப கரண்ட் வேஸ்ட் பண்ணலை. நம்மளே கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறோம். இந்த ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் கரண்ட். அதனால் எலக்ட்ரிசிட்டியை நாமளே உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு திருப்தியாகவும் இருக்குது. நாங்கள் அதை எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோமோ அது எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது நம்ம பழைய மெத்தட் மாதிரியே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு கரெக்டாக டேலி ஆகி பில் வந்துட்டுருக்குது. அந்த மந்த்துக்குள்ளே இம்போர்ட் எல்லாமே நம்ம எவ்வளவு உள்ளே வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த மீட்டரில் வரும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் எங்களுக்கு இபி பில் தருவாங்க. நம்ம கட்டக்கூடிய இபி பில் 500லேருந்து 600 ரூபா தான் வருது. இப்போ முன்னாடி 15,000 12,000லாம் கட்டினது போக இப்போ நம்ம பேனல் போட்டதுனால, சோலார் பேனல்ஸ் போட்டதுனால நம்மளுக்கு 500-600 ரூபா தான் வருது. பில் கன்சிடரபுளாக குறைஞ்சிருக்கு. இன்னும் மேபி 1 or 2 பேனல்ஸ் நம்ம அதிகமாக இன்னொரு 5 கிலோவாட்டுக்கு இப்போ பேனல் போட்டிருக்கோம். அதிகமாக 6 கிலோவாட் 7 கிலோவாட் நாங்கள் போட்டால் கூட அப்போது நம்ம எக்ஸஸாக தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ இபியிலேருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் இப்போ தயார் பண்ணுறதும் உற்பத்தி பண்ணுறதும் நம்ம பயன்படுத்துகிறதும் ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கு. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.